Supporting sir, they call him the OG. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கிற ஒரு தெலுங்கு படம். பவன் கல்யாண் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ. பல சம்பவங்கள் பண்றாரு. ஒரு சில காரணங்களால அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஊர்ல ஒதுங்கி இருக்கிறாரு. திரும்ப ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வருது. பழைய மாஸ் அவதாரத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி ஒரு புத்தம் புதிய கதை. இது ஒரு தெலுங்கு படம். பவன் கல்யாண் ஹீரோ, ஒரு மாஸ் மசாலா படம். அதெல்லாம் தெரியும். ஸோ படத்துல லாஜிக்கே இல்ல, படத்துல ஓவரா மாஸ் மசாலாவா இருக்கு, இதெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. பட் இதெல்லாம் இருந்தாலும், இதெல்லாம் தெரிஞ்சாலும், இதையும் மீறி ஸ்கிரீன் பிளே வந்து என்கேஜிங்கா இருக்கா, ஓரளவுக்கு பரபரன்னு போகுதா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குதா, இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பு. பட் படம் முதல் அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அந்த டெக்னிக்கல் வேல்யூஸ், படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங், மியூசிக் எல்லாம் தாறுமாறா இருந்துச்சு. முதல் அரை மணி நேரம் உண்மையிலே படத்தோட பயங்கர கனெக்டடா தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஒரு படத்தை எவ்வளவு நேரம் தான் டெக்னிக்கல் வேல்யூ வேண்டி பார்க்க முடியும்? படத்துல கண்டென்ட் இருக்கணும்ல. ஸோ கண்டென்ட் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு வேஃபர் தின் பிளாட்டு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். எந்த ஒரு கேரக்டருமே பெருசா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காது. ரொம்ப முக்கியமா படத்துல நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்டே இருக்காது. நான் பல ரிவ்யூல சொல்லியிருக்கேன், படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகணும்னா ஆடியன்ஸ்க்கு வந்து படத்தோட எமோஷனல் கனெக்ட் வரணும். அது சினிமான்னு தெரியும், நடிக்கிறாங்கன்னு தெரியும். அதையும் மீறி ஏதோ சந்தோஷம் நடந்தால் நமக்கு சந்தோஷப்படுறோம், ஏதாவது ஒரு சோகம் நடந்தால் நம்ம வருத்தப்படுறோம்னா அதுதான் அந்த ஆர்ட்டோடைய மேஜிக்கு. அந்த மாதிரிலாம் அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. அதுவும் பவன் கல்யாணோட ஒய்ஃபுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் பழைய மாஸ் மோடுக்கு மாறுவார். அந்த சம்பவம்லாம் நமக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும். பிரகாஷ் ராஜ் மாதிரி ஹீரோஸ்லாம் இருக்காங்க. ஒரு காலத்தில் பிரகாஷ் ராஜ்லாம் நடிச்சாருன்னா ஹீரோ கேரக்டரே ஓவர்டேக் பண்ணிடுவார் அப்படிம்பாங்க. பட் இதில் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் நீட்டாக பண்ணியிருக்காரு. பட் பெரும்பாலும் அவர் பவனுக்கு பில்டப் கொடுத்துட்டே இருப்பார். பவன் எவ்வளோ டாப்பு தெரியுமா, அவர் முதுகுக்கு போடுற சோப்பு தெரியுமா, அந்த ரேஞ்சுக்கு தான் பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாலாம் இல்லை. ஓவராலாக இது வந்து ஒரு ஃபேன் சர்வீஸ் படம். ஒரே ஒரு ரீசன் படத்தை பார்க்கலாம் அப்படின்னா, தமனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தெருக்க விட்டுருப்பாப்ல. எண்ட் டு எண்ட் தமன் வந்து பட்டாய கலப்பி இருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டெக்னிக்கல் வேல்யூஸ் நம்ம என்ன சொல்ல மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வெறித்தனமான பவன் கல்யாண் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்களுக்கு எடுக்கப்பட்ட ஒரு ஃபேன் சர்வீஸ் மூவி தான். ஒரு காமன் மேன், நார்மல் ஆடியன்ஸ்லாம் எனக்குலாம் அந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பாய்.